ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பசங்களுக்காக ஒரு எக் புர்ஜி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெய் போடலாம். கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது இதுக்கு. பசங்க காரம் இல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி இது சப்பாத்திக்கு. எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோம்னா கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். எக் புர்ஜிக்கு தேவையான அளவு கருவேப்பிலை 2 முட்டை, சின்ன தக்காளி 2, ஒரு பெரிய வெங்காயம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் வெங்காயம் போட்டாவே நல்ல ஒரு மனம் வருது, சூப்பராக இருக்குது. இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். எப்போவுமே உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக வெங்காயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைதான், நல்லா வதங்கிடுது சீக்கிரமாக. இந்த எக் புர்ஜி பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் இல்லாமல் நான் செய்ய போகிறேன். இது பசங்களுக்காக. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி போட்டுப்போம். தக்காளி போட்டு நல்லா வதக்கட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கரம் மசாலா போட்டால். நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். நல்லா தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். கொஞ்சமாக நம்ம இப்போ காரம் போட்டுக்கலாம். பசங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம். நம்ம இந்த முட்டையை உடைச்சி இதில் ஊற்றுறோம். 2 முட்டை உடைச்சி ஊற்றலாம். முட்டை உடைச்சி ஊற்றி கிண்டினா தான் இதுக்கு பேர் எக் புர்ஜி.
கொஞ்சம் ஹையில் வச்சுன்னு நம்ம இப்போ அதை கிண்டலாம். இது வந்து எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு காரம் இல்லாமல், முட்டை போட்டால் எல்லாருக்கும் இஷ்டம் இல்லையா? தக்காளி சட்னியில் முட்டை போட்டால் எக் புரிச்சி முட்டை போடுங்க, தக்காளி சட்னி. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக தெரியுதுல்ல பார்க்குறதுக்கு. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சப்பாத்திக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை சாப்பிட்டா நல்லது இல்லையா? இதில் போட்டால் தெரியாது பசங்களுக்கு. அப்படியே சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் க்ளீனாக எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், செம்மையாக வாசனையாகவும் இருக்கும் முட்டை போட்டதுனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.